தமிழக மின்சார வாரியம் கலைக்கப்படுகிறதா, இலவச மின்சாரமும் நிறுத்தப்படுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள ஸ்டாலினுக்கு தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உதய் மின் திட்டத்தின் மூலமாக அது நிறுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. மின்சார வாரியம் ஒரு தனி வாரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அரசினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே. ஆக அந்த மின்சார வாரியம் என்பது கலைக்கப்பட்டு ஒரு தனி வாரியமாக மாற்றப்படுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போவதற்கு முன்னால் அவர் முதலமைச்சராக இருந்தபோது அதை திட்டவட்டமாக ஏற்க முடியாது என்று மறுத்தார். ஆனால் இப்பொழுது அவர் மறைந்ததற்கு பிறகு, முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்ன விவரம் என்று எங்களுக்கு புரியவில்லை. மக்களிடத்திலே பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. உதய திட்டத்தில் இணைவதற்கு முன்பாகவே மாண்புமிகு அம்மா அவர்கள் மத்திய அரசுக்கு வைத்த கோரிக்கையே அந்த 3 மாத மின் கட்டணம் மாற்றி அமைப்பதை கைவிட வேண்டும் என்று கேட்டார்கள். அதேபோல அதை கைவிட்டிருக்கின்றார்கள். அதேபோல விவசாயிகளுக்கு தொடர்ந்து இலவச மின்சாரமும், அதேபோல விசைத்தறிகளுக்கும் நெசவாளர்களுக்கு தொடர்ந்து இலவச மின்சாரமும், அந்த 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தொடரும். அதில் எந்த கருத்தும் கிடையாது. அது எத்தனை எதிர்கட்சிகள் எத்தனை சொன்னாலும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்காது. அதேபோல மின்வாரியும் கலைக்கப்பட மாட்டாது. இப்பொழுது இருக்கிற போதே இருக்கும். 100 யூனிட் மின்சாரம் எல்லா வீட்டுக்கும் 1,91,00,000 குடும்பங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும்.